ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் குடும்பங்களில் சமாதான சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. பிள்ளை பேர் இல்லாத சகோதரிகளுக்காக கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை இந்த ஆண்டு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடவும் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவநீர் கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே. நீர் தாமே ராஜா சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி அந்த குடும்பத்தில் ஊற்றியப்பா ராஜா சமாதான சந்தோஷத்தை கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளை பேரில் சகோதரிகளுக்கு ஆழ்ந்து பாதப்படியில் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் தாமே ராஜா கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதி தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆபிரகாமும் சாராலும் வயது முதிர்ந்த நிலையிலையும் ராஜா அப்பா பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையிலும் தகப்பனே நீர் வாக்கு பண்ணின தேவன். அப்பா அதை நிறைவேற்றி ராஜா அவர்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தது போல ராஜா ஆண்டவரே மலடா இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் என் தேவன் நீர் வேதத்தில் குறிப்பிட்ட வண்ணமாக மலடை பிழைத்தாச்சு ஆக்குவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே நீர் கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதி தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் தேவன் நீர் அற்புதங்களில் விஷயங்களை உண்டு பண்ணப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமையாகவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வீட்டிலிருந்த வல்லமில்ல நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ள உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கும்.